ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம 82வது தசகத்தில் இருக்கோம். உஷா பரிணயம்ன்ற தசகம் நாராயணியத்தை பொறுத்தவரை. அதில் சிவனால் துதிக்கப்பட்ட பானாசுரன் சிவபக்தனா 2 கைகள் எஞ்சியவனா 2 பேர்கிட்டேருந்தும், அதாவது சிவன்கிட்டேருந்தும் விஷ்ணுக்கிட்டேருந்தும் பயம் நீங்கினவனா விடுவிக்கப்பட்டு சுவாமி கிருஷ்ண பரமாத்மாவும் அனிருத்தனோடையும் உஷையோடையும் நகருக்கு திரும்பதை நம்ம 8வது ஸ்லோகத்தில் பார்த்தோம் போன ஆடியோவில். நம்ம 9வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முஹுஸ்தாவச்சக்ரம் வருணமஜயோ நந்தஹரணே யமம் பாலானீதௌ தவதஹன பாணே நிலசுகசகம் விதிம் வத்ஸ ஸ்தேயே கிரிச்சமிஹ பாணஸ்ய சமரே விபோ விஸ்வோத்கர்ஷி ததயம் அவதாரோ ஜயதி தே. இப்போ இதிலலாம் பார்த்தா சுவாமி கிருஷ்ண பரமாத்மா ஜெயிச்சதெல்லாம் சொல்கிறாங்க. எப்படின்னாக்கா குழந்தையிலேருந்து இந்திரனை பல தடவை சுவாமி ஜெயிச்சிருக்கார். சக்கரம் தாவஸ் சக்கரம், சக்கரம்னா இந்திரனை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்போ அவனை பல தடவை முஹுஸ் அப்படிங்கிறது முகுன்னு சொல்லுவோம். நம்ம ஸ்லோகத்தில் நிறைய தடவை பார்த்துருக்கோம். அப்போ பல தடவை இந்திரனை ஜெயிச்சிருக்கார். நந்தகோபுரை கவர்ந்த பொழுது வருணனையும் ஜெயிச்சிருக்கார். வருணமா ஜயோ அப்படின்னு சொல்கிறது. அடுத்து பாலனை மீட்டு கொண்டு வந்த போது யமனை ஜெயிச்சிருக்கார். அதாவது யமன்கிட்ட போயிட்டு அந்த குழந்தைய மீட்டுட்டு வந்தார் இல்லையா. அதே மாதிரி காட்டு தீ விழுங்கின போது அக்னி தேவனை ஜெயிச்சார். வத்சாபகரணம் செஞ்ச போது பிரம்மதேவனை ஜெயிச்சார். இப்போ பானாசுர யுத்தத்தில் பரமசிவனையும் சுவாமி ஜெயிச்சிருக்கார். அதாவது ஒரே அவதாரத்தில் கிருஷ்ண பரமாத்மா எந்தெந்த தேவர்கள்லாம் ஜெயிச்சிருக்காருன்றத இந்த ஒரு ஸ்லோகம் அழகாக விவரிக்கிறது. அதனால் பிரபுவே உம்முடைய இந்த அவதாரம்ன்றது மற்ற அவதாரங்களை விட மேன்மையாக விளங்குறது. ஏன்னா நம்ம தசாவதாரத்துலேயும் பார்த்தோம்னாக்கா இப்படி இத்தனை தேவாலயம் ஒரே அவதாரத்தில் சுவாமி வெண்ணதாலாம் இல்லை. ராமர் அவதாரம் ராவணனை வெண்ணுது. ஒவ்வொரு இதில் அதுலேயும் பல அரக்கர்கள் கொல்லப்பட்டாங்க இல்லைங்களை, தாட்டகை ஆகட்டும் இன்னொன்று ஆகட்டும். ஆனாலும் இத்தனை தேவர்கள் வருணனையும் இந்திரனையும் அக்னியையும் வெண்ணதுன்னு பார்த்தா அது கிருஷ்ணனுடைய அவதாரத்தில் தான். த்விஜ ருஷா கிருஹலாசவபுர்தரம் நிருகரூபம் திருதிவாலயம் ஆபயன் நிஜஜனே த்விஜ பக்தி அனுத்தமாம் உபதிசன் பவனேஸ்வர பாஹிமாம். ஓம் ஸ்ரீ அனிருத்தாய நமஹ. அப்போ நிருக்கன் ரூபம்னு வருது வார்த்தை. அப்போ நிருக்கன்ற மன்னன் பிராமண கோபத்தால் ஓனானா சபிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு அப்படி ஒரு சாபம் கிடச்சிருந்தது. ஆனால் அப்படி சுவாமியால் அவர் தூய்மையாக்கப்பட்டு ஸ்வர்கலோகத்தை அடைஞ்சார். பக்தர்களை விட ஒப்புயர்வற்ற பிராமண பக்தியை சுவாமி அந்த இடத்துல உபதேசிச்சிருக்கார். குருவாயூரப்பா, அப்படிப்பட்ட நீ உபதிசன் பவனேஸ்வர பாஹிமம், அப்படி உபதேசம் பண்ணினியே, அப்படிப்பட்ட பவனேஸ்வரா குருவாயூரப்பா என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லி இந்த 82வது தசகத்தை பட்டத்திரி முடிச்சுக்கிறார். ஓம் ஸ்ரீ அனிருத்தாய நமஹ. அடுத்து 83வது தசகம் பௌண்ட்ரக வதம். பலராமர் பிருந்தாவனத்துக்கு கிளம்புறார். யமுனா நதியை தன் கலப்பையால் வளைக்கிறார். பௌண்ட்ரக வாசுதேவன் அப்படின்றவர் தன்னையே கிருஷ்ணரா சொல்லிட்டார். அவரை வதம் பண்ணுற தசகத்தை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ராமேத கோகுலகதே பிரமதா பிரசக்தே ஹூதானுபேத யமுனா தமனே மதாந்தே ஸ்வைரம் சமாரமதி சேவகவாத மூட்டோ தூதம் யுயுங்த தவ பௌண்ட்ரக வாசுதேவ. இப்போ பலராமர் கோகுல ஸ்திரீகளிடத்தில் பிரியத்தால் அவளை காண விரும்பி கோகுலம் போயிருக்கார். இஷ்டப்படி ஜலக்கிரீடை செஞ்சு யமுனை ஆற்றில் கூப்பிட்ட பொழுது வராததுனால தன் கலப்ப ஆயுதத்தால் ஆற்றின் போக்கையே மாற்றி அடக்கி லீலை புரிஞ்சார் அந்த பலராமர். அந்த சமயம் கருஷாபதியான பௌண்ட்ரக வாசுதேவன் அப்படின்றவன் அந்த இடத்துல வரான்.
தன்னை பின்பற்றியவாளின் புகழ்ச்சியால் அறிவிழந்தவான். அதாவது பின்பற்றினவா இவனுக்கு பெருமை இருக்கான்னு தெரியாதையே அவனுக்கு ஒரு கோஷம் போட்டுண்டு அவனை பெரியவானாக்கி வச்சுருந்தா. அதால் அறிவிழந்த அவன் துவாரகைக்கு சுவாமி கிட்ட ஒரு தூதனை அனுப்புகிறான் அந்த பவுண்ட்ரக்கன். தொடர்ச்சி நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.